தனசேகரனுக்கு பாண்டி பஜார் பாயிண்டில் டியூட்டி. அவன் டிராஃபிக் கான்ஸ்டபிள் ஆனதிலிருந்தே 4-5 முறை அந்த பாண்டி பஜார் பாயிண்டில் டியூட்டி செய்திருக்கிறான். இவனைப் போலவே பல டிராஃபிக் போலீசாரும் அந்த பாயிண்டில் டியூட்டிக்கு வர ஆசைப்படுவர். காரணம், டிராஃபிக் போலீசாருக்கு நல்ல வருமானத்தை கொடுக்கும் பாயிண்ட்டுகளில் இதுவும் ஒன்று. வியாபார நிறுவனங்களும் வர்த்தக வளாகங்களும் கடைகண்ணி என எப்பொழுதும் நெரிசலோடு காணப்படும் ஸ்ரீநகரில் போக்குவரத்து விதிமீறல் சகஜமாகிவிட்ட ஒன்று. அதை தங்களுக்கு சாதகமாக்கி கொள்ளும் போலீசாரும் உண்டு. காலையில் வேலைக்கு கிளம்பும் போதே அவன் மனைவி விஜயா சொல்லி அனுப்பியது அவனின் நினைவுக்கு வந்து சென்றது. அவனுக்கு, நீங்க என்ன செய்வீங்களோ ஏது செய்வீங்களோ எனக்கு தெரியாது, இன்னைக்கு வரும்பொழுது 10,000 ரூபாய் பணத்தோட வரணும். என்னம்மா டார்கெட்டை ஏற்றிக்கிட்டே போற? இதுவரைக்கும் 5,000 தானே கேட்ட, இப்போ 10ங்கிறியே. 10 பவுன் எடுக்கிறதுக்கு 10,000 குறையுது. நான் ஒன்றும் எனக்காக கேட்கல. பெற்று வச்சிருக்கீங்களே 2 பொட்ட பிள்ளைங்க, அதுகளுக்காகத்தான் நான் கேட்குறேன். அதுங்கள நாளைக்கு கல்யாணம் காட்சின்னு கரையேற்றனம்னா இப்போ இருந்து சேர்த்தா தானே உண்டு என அவள் சொல்ல மலைத்து போனான் தனசேகரன். சார், உஸ்மான் ரோடு எப்படி போகணும் என ஒருவன் வழி கேட்கவே அப்பொழுதுதான் தனசேகரன் சுயநினைவுக்கே வந்தான். வழியை சொல்லிவிட்டு மணியை பார்க்க 12 ஆகியிருந்தது. உச்சி வெயில் காரணமாக சாலை போக்குவரத்து சற்றே குறைந்திருந்தது. தனசேகரன் தொப்பியை கலற்றி கர்ச்சீப்பால் முகத்தை துடைத்துவாறு அருகிலுள்ள ஜூஸ் கடை பக்கம் ஒதுங்கினான். இப்படி கடைப்பக்கம் ஒதுங்கிக் கொள்ள மற்றொரு காரணமும் இருக்கிறது. எதிர் திசையிலிருந்து வரும் வாகன ஓட்டிகள் போலீஸ் இல்லை என்ற தைரியத்தில் நோ என்ட்ரிக்குள் நுழைவார்கள். அப்பொழுது கடை மறைவிலிருந்து வெளிப்பட்டு லபக்கென்று கோழியை அமக்குவது போல வாகனம் ஓட்டி வந்தவர்களை பிடித்து கொள்வான். அதற்கு பின் அவர்களிடமிருந்து எவ்வளவு காசை கறக்க முடியுமோ அவ்வளவையும் கறந்து விடுவான். இது தனசேகரன் போன்ற போலீஸ்காரர்கள் கடைபிடிக்கும் டெக்னிக். சார், லைம் ஜூஸ் என்று கூறிய கடைக்காரனிடமிருந்து ஜூஸை வாங்கி குடித்தான் தனசேகரன். பேண்ட் பாக்கெட்டில் கையை விட்டு பணத்தை எடுத்து எண்ண ஆரம்பித்தான். 9,000 ரூபாய் வசூலாகியிருந்தது. இன்னும் சரியாக 1000 ரூபாய் தேவை. இன்னும் 2 மணி டியூட்டி முடிவதற்குள் யாராவது மாட்டாமலா போய்விடுவர் என நினைத்தவனாய் பணத்தை மீண்டும் பாக்கெட்டில் வைக்கவே சரியாக ஒருவன் 2 வீலரில் அசுர வேகத்தில் நோ என்ட்ரிக்குள் நுழைந்தான். ரோட்டை கிராஸ் செய்து ஜூஸ் கடை அருகே வரவும் தனசேகரன் வெளிப்பட்டு அவனை பிடிக்கவும் மிக சரியாக இருந்தது. இதுதான் சமயம் என எதிர்பார்த்திருந்தவனைப் போலவே வழி மறித்து நிறுத்த ஒரு கணம் பைக்கில் வந்தவன் ஆடி போய்விட்டான். வண்டியை ஓரமா நிறுத்துங்க என சொல்லியவாறே பைக் சாவியை எடுத்துக்கொண்டான் தனசேகரன். பைக்கை ஓரமா நிறுத்திவிட்டு வந்தவனிடம், இது நோ என்ட்ரின்னு தெரியுமில்ல என கூற, சாரி சார், அர்ஜென்ட்டாக பேங்க்குக்கு போகணும், அதனால தான் என இழுத்தான். உங்க பேர் என்ன? சண்முகம் சார். லைசன்ஸ் எடுங்க என கூறவும் சண்முகம் தயங்கியவாறு, இனிமேல் தான் சார் லைசன்ஸுக்கு அப்ளை செய்ய போகிறேன் என்றான். அடுத்து ஹெல்மெட் போடல மற்றும் வண்டியை இன்சூரன்ஸ் செய்யவில்லை என்பதையும் தெரிந்து கொண்டான் தனசேகரன். ஒட்டு மொத்தமா பூரா கேசையும் இவன் மேலேயே போற்றலாம் போலவே. ஒரே குதூகலமாயிருந்தது. ஒருத்தனிடமே 4 கேஸ், அப்படி இப்படின்னு சொல்லி எப்படியும் 1000 ரூபாயை கறந்துடலாம் என எண்ணியவனாய் நோ என்ட்ரியிலே வந்தது. லைசன்ஸ் இல்லை, ஹெல்மெட் போடல, இன்சூரன்ஸ் இல்லை, மொத்தம் 4 கேஸ். அபராதம் போட்டால் எவ்வளவுன்னு தெரியுமா? எப்படியும் 3000 ரூபாய் ஆகும். அபராதம் கட்டுறீங்களா? தனசேகரன் பின் பாக்கெட்டிலிருந்து ஒரு சிறிய நோட்டை எடுத்து பைக்கை சீட்டின் மேல் வைத்தான். உங்க பேர் என்ன சொன்னீங்க என பேனாவை திறந்து பாவலா காட்டவே பைக்கில் வந்த சண்முகம் மிரள ஆரம்பித்து விட்டான். 3000 ரூபாய் ஃபைன். எவ்வளவு பணத்துக்கு நான் எங்கே போவேன் என அவன் கெஞ்சினான். சார், இந்த ஒரு தடவை மன்னிச்சிருங்க சார் என்றான் அழாத குறையாக. இந்த ஒரு தடவைனா இன்னும் ஒரு தடவை இந்த தப்பை செய்ய போறியோ? அது இல்லை சார். சரி, அது இருக்கட்டும். உன் பேரை சொல்லு, பணத்தை எடு. உங்களுக்கெல்லாம் அபராதம் கட்டுனாத்தான் புத்தி வரும் என சற்று மிரட்டும் தொனியில் கூற சண்முகம் மிரண்டு போனான். சார், அவ்வளவு பணம் இல்லை சார். அதுக்கு என்னப்பா செய்ய சொல்ற? உனக்காக வேணா நான் கட்டிடவா என கிண்டல் அடிக்க நெளிந்தான் சண்முகம். தம்பி, சும்மா நின்று பிரயோஜனம் இல்லை, டைம் வேஸ்டா போய்கிட்டு இருக்கு. வேணாம் சார், ஸ்டேஷனுக்கு வண்டியை எடுத்துட்டு போலாம் நட என மறுபடியும் மிரட்டினார் தனசேகரன்.
செக் வைக்க அதிர்ந்தான் சண்முகம். வேண்டாம் சார், ஸ்டேஷனுக்கு வண்டியை எடுத்துட்டு போக வேண்டாம் சார். அப்ப பணத்தை கட்டு என்றதும் மௌனமானான் சண்முகம். சார், நீங்க பார்த்து மனசு வையுங்க சார். நான் என்னப்பா செய்ய முடியும்? நீ அபராதம் கட்டுனா நான் விட்டுட போறேன். அவ்வளவு பணம் எங்க கிட்ட இல்லை சார். மறுபடியும் அழாத குறையாக சண்முகம் கூற, சரி, எவ்வளவு பணம் தான் வச்சிருக்க? அடுத்த செக் வைத்தான் தனசேகரன். சார், 500 ரூபாய் இருக்கு சார் என்றபடி சுற்றுமுற்றும் பார்த்தவாறே பர்ஸை எடுத்து விரிக்க உள்ளே 500 ரூபாய்கள் இருப்பதை பார்த்து விட்டான் தனசேகரன். இவ்வளோ 1000 ரூபாய் வச்சிருக்கிறானே என மறுபடியும் மனதுக்குள் சந்தோஷப்பட்டு கொண்டான் தனசேகரன். எந்த காரணத்தை கொண்டும் 500 ரூபாய்க்கு படிந்து விடக்கூடாது என தீர்மானித்து விட்டான். 500 ரூபாயெல்லாம் பத்தாதுப்பா, 1000 ரூபாய் இருக்கா? பேசு, இல்லைனா வண்டியில ஏறு, ஸ்டேஷனுக்கு போகலாம் என கராராக சொல்லினான். 1000 ரூபாய் இருக்கு சார், ஆனால் அதை அப்படியே உங்களுக்கு தர முடியாது சார். என் தங்கச்சி காலேஜ் ஃபீஸுக்காக பேங்க்ல பணத்தை சேர்த்துக்கிட்டு இருக்கேன். அதில் ஒரு 500 ரூபாய் உங்களுக்கு தரேன் என்றான். டென்ஷனான தனசேகரன், தம்பி, நீ என்ன எனக்கு பிச்சையா போடுற? 500 ரூபாய் வேணா தரேங்கிற? கோவிச்சுக்காதீங்க சார், என் தங்கச்சியை நல்லா படிக்க வைக்கணுங்கிறது என்னோட லட்சியம். அதுக்காகத்தான் டே மற்றும் நைட் என ஷிஃப்ட்டு மாறி மாறி கஷ்டப்பட்டு பார்த்துட்ருக்கேன் சார். ஏன்பா, பேசாமல் வண்டியில் ஏறு, ஸ்டேஷனுக்கு போகலாம் என கூறி தனசேகரன் வண்டியை ஸ்டார்ட் செய்ய சண்முகம் இனி இவனிடம் மன்றாட முடியாது, கொடுத்து விடுவதை தவிர வேற வழியில்லை என்ற முடிவுக்கு வந்தவனாய் பர்சிலிருந்து 1000 ரூபாயை எடுத்து தனசேகரனிடம் கொடுத்தான். பணத்தை வாங்கி பேண்ட் பாக்கெட்டில் சுருங்கிய தனசேகரன் இந்தா சாவி என பைக் சாவியை சண்முகத்திடம் கொடுக்கவே அவன் வாங்கி கொண்டு வண்டியில் அமர்ந்து வண்டியை கிளம்ப தயாரானவன். சார், ஒரு விஷயம் சொல்லணும் என கூற தனசேகரனோ என்னப்பா சொல்லு என்று பதிலுக்கு கேட்டான். சண்முகம், நீங்களாம் நல்லாவே இருக்க மாட்டீங்க சார். இப்படி வழிமறைச்சு பணத்தை புடுங்குறீங்களே. ஒரு வினாடி ஸ்தம்பித்து போயிட்டான். ஏய், என்ன பேசுற? ஆமா, நான் வயிறெறிஞ்சு சொல்றேன், நீ நாசமாத்தான் போக போற. உன் குடும்பம் நடுத்தெருவுக்கு வரும் பாரு என ஓலமிட்டவாறே வினாடி கூட தாமதிக்காமல் வண்டியை கிளப்பி சென்று விட்டான் சண்முகம். ஏதோ பைத்தியம் உளறிட்டு போகுது என சமாளித்தவாறு தனசேகரன் மீண்டும் பாயிண்ட்டுக்கு வந்தான். மனதிற்குள் 10,000 ரூபாய் தேற்றிவிட்ட சந்தோஷம். அவன் டியூட்டி முடித்து யூனிஃபார்மை மாற்றி கிளம்ப தயாரான பொழுது அவனின் மொபைல் ஃபோன் அடித்தது. மனைவி விஜயா தான் அழைத்தாள். மொபைலை ஆன் செய்து காதில் பொருத்தியவாறே, சொல்லு விஜயா, என்ன விஷயம் என்றான். மனைவியோ பதறி அடுத்து அழும் குரலில் பேசினான். ஏங்க, நம்ம பொண்ணு செல்வி போன ஸ்கூல் வேன் மேலே பஸ்ஸு மோதி ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சாம். கேட்ட வினாடியே நிலை குலைந்தான் தனசேகரன். என்ன சொல்கிற விஜயா, உண்மையாவா? ஆமாங்க, எல்லா குழந்தைகளையும் மருத்துவமனையில் சேர்த்திருக்கிறாங்களும். நீங்கள் உடனே ஜிஹெச்சுக்கு வந்துடுங்க என கூறி போனை வைத்து விட்டாள். தனசேகரனுக்கு கண்கள் இருண்டன. இதயம் வழக்கத்தை விட வேகமாக படபடுத்தது. பயத்திலும் பதட்டத்திலும் வியர்க்க வியர்க்க, கடவுளே, என் செல்வியை காப்பாத்து, அவளுக்கு ஒன்றும் ஆகியிருக்கக்கூடாது, இறைவா என மன்றாடி வேண்டிக் கொண்டவனாய் மருத்துவமனையை நோக்கி விரைந்து கிளம்ப தயாராகிவிட்டான். அப்பொழுது அவன் சாபமிட்ட மனதின் குரல் ஒலித்தது. 80 கிலோமீட்டர் வேகத்தில் வண்டி மருத்துவமனையை நோக்கி பறந்தது. ஜிஹெச் மருத்துவமனை உள்ளே நுழைந்து வண்டியை ஸ்டாண்டில் நிறுத்திய தனசேகரன் அவசர அவசரமாக விபத்து பகுதி வார்டை நோக்கி ஓடினான். அங்கே அவனுக்கு முன்பாகவே தகவல் அறிந்து மற்ற மாணவ மாணவியரின் பெற்றோர், உறவினர் என நிறைய கூட்டம் கூடியிருந்தது. ஐசியு உள்ளே நர்ஸ்கள் மருந்துகளோடும் ஆக்சிஜன் ட்ராலியோடும் உள்ளே செல்வதும் வெளியே வருவதுமாக இருந்தார்கள். நர்ஸ் ஒருவரிடம் ஐசியூவிலிருந்து வெளியே வரவே தனசேகரன் அவளிடம், நர்ஸ், செல்விங்கிற பொண்ணு எப்படி இருக்கு, நாங்கள் பார்க்க முடியுமா என பவ்யமாக கேட்டான். நர்ஸோ, இல்லைங்க, அதெல்லாம் முடியாது, இப்போதைக்கு எதுவும் சொல்கிற மாதிரி இல்லை. டாக்டர் எல்லோரும் பேஷண்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க, நீங்கள் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க என சொல்லிவிட்டு நர்ஸ் கடுகடுக்க துவண்டு போய் ஒரு தூணை பிடித்து கொண்டான் தனசேகரன். கடவுளே, இது என்ன சத்திய சோதனை என எண்ணியவனுக்கு சற்று நேரத்துக்கு முன் பிடிபட்ட சண்முகத்தின் நினைவுக்கு வந்தது. அவனுடைய சாபத்துக்கு இவ்வளவு வலிமையா? அரை மணி நேரத்தில் எல்லாமே பழித்து விட்டதே. உண்மையில் நான் அவனை மிகவும் நோகடித்து விட்டேனோ? அட கடவுளே, என் பொருட்டு என் மகளை தண்டித்து விடாதே. அவளுக்கு எதுவும் ஆகாமல் அவளை காப்பாத்து. இனிமேல் நான் யாரிடமும் லஞ்சம் வாங்க மாட்டேன், யாரையும் நான் கஷ்டப்படுத்த மாட்டேன். தயவு செய்து என்னை மன்னித்து விடு, என் மகளை திருப்பி கொடு
யாருடைய வயிற்றெரிச்சலையும் இனிமேல் நான் கொட்டிக்க மாட்டேன் என மனமுருக வேண்டினான். அப்பொழுது நர்ஸ் ஒருத்தியின் குரல் ஒலித்தது. நான் இப்போ கூப்பிட்ற பேஷண்ட்டோட பேரண்ட்ஸ் எல்லாம் அந்த ரூமுக்குள் போங்க என கூறியவாறே அவள் தன்னிடம் இருந்து பேப்பரை பார்த்து படிக்க துவங்கினாள். விமல், சாந்தினி, அக்ஷய், குமார், செல்வி என சொன்னதுதான் தாமதம். விஜயாவும் தனசேகரனும் அதிர்ச்சியின் உச்சத்துக்கே சென்று விட்டார்கள். என்னங்க, நம்ம பொண்ணு செல்வி பேரை சொல்லிட்டாங்க. ஐயோ, அவளுக்கு என்ன ஆச்சோ என விஜயா ஓலமிட்டு அளவே அவளைப் போலவே மற்ற பெற்றோரும் அழுதவாறே நர்ஸ் குறிப்பிட்ட அறையை காண்பித்ததும் அந்த அறைக்குள் சென்றார்கள். தனசேகரனும் விஜயாவும் தடுமாற்றத்தோடு அந்த அறைக்குள் சென்றனர். டாக்டர் ஒருவர் அங்கு வந்தார். கவலைப்படாதீங்க, ஆக்சிடெண்ட்ல உங்கள் குழந்தைகளுக்கு மட்டும் ஒன்றும் ஆகலை, சின்ன சின்ன காயங்களோடு உங்கள் குழந்தைங்க தப்பிச்சிட்டாங்க என கூறியதை கேட்ட மறுகணமே விஜயாவும் தனசேகரனும் நிம்மதியடைந்தனர். இந்த விஷயத்தை உங்ககிட்ட தனியாக சொன்னதுக்கு காரணம், மற்ற குழந்தைங்க ஆபத்தான கட்டத்தில் தான் இருக்காங்க. அதனால தான் இந்த சந்தோஷமான விஷயத்தை தனியாக உங்ககிட்ட மட்டுமே சொன்னோம். அந்த வழியாக போனீங்கன்னா உங்கள் குழந்தைங்க இருப்பாங்க, அவங்கள அழைச்சிக்கிட்டு நீங்கள் வீட்டுக்கு போகலாம் என சொன்னதன் தாமதம் தான் விஜயாவும் தனசேகரனும் அந்த அறையை விட்டு வெளியே வந்தார்கள். வராண்டாவில் அவரவர் குழந்தைகள் சிறு சிறு கட்டுக்களோடு நின்றனர். விஜயாவும் தனசேகரனும் தங்கள் மகள் செல்வியை வாரி அணைத்து முத்தமிட்டு கண்ணீர் மழை பொழிந்தனர். கடவுளே, என் பொண்ணை காப்பாத்திட்டப்பா, நான் நினைச்சது மாதிரி அவளுக்கு ஒன்றுமே ஆகலை, குடும்பத்தோடு கோவிலுக்கு வந்து பொங்கல் வைக்கிறேன் என விஜயா அளவே அப்பொழுதுதான் விஜயா கையில் இருந்த ஒரு மஞ்சள் பையை கவனித்தான் தனசேகரன். என்ன விஜயா இது? பணம்ங்க, 1,00,000 ரூபாய். தனசேகரன் புளியாமல் விழிக்கவே, பொண்ணுக்கு ஏதாவது ஆச்சுன்னா மருத்துவமனையில் பணம் கட்ட வேண்டுமில்ல, அதனால தான் இந்த பணத்தை எடுத்துக்கிட்டு வந்தேன், இந்தாங்க என அவனது கையில் திணித்தாள் விஜயா. பேங்க் அந்த பணத்தை வாங்கி கொண்டு பேங்க்குக்கு சென்றான். பேங்க் மேனேஜர் தனசேகரனிடம், சார், சண்முகம்னு மொட்டையாக பேர் சொன்னீங்கன்னா எப்படி? அந்த பேரில் 100கணக்கான பேர் இந்த பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்காங்க. அதில் நீங்கள் கேட்குற சண்முகம் யாருன்னு எனக்கு எப்படி தெரியும்? அட்லீஸ்ட் அக்கௌண்ட் நம்பர் தெரிஞ்சாலாவது ஏதாவது செய்யலாமே. வேற ஒன்றும் செய்ய முடியாதா சார்? பச் என உதட்டை சுளிக்கவே தனசேகரன் வெறுப்புடன் வெளியே வந்தான். அவனை எப்படி தேடுறது என யோசித்தபடி படியிறங்க எதிரே ஒருவன் அவசரமாக படியேற எதேச்சியாக அவனை பார்த்தான் தனசேகரன். அது சண்முகம். சண்முகம் என குரல் கொடுக்க சண்முகம் திரும்பினான். தனசேகரனை பார்த்ததும், ஐயோ, திரும்பவும் இவரா? ஒருவேளை காலையில் நான் திட்டிருந்து பிடிக்காமல் ஏதாவது பொய் கேஸ் போட்டுட்டு இன்னும் பணம் பறிக்க பார்க்கிறாரோ? கடவுளே, இவரிடமிருந்து என்னை காப்பாற்று என்று நினைத்தவன் நடுங்கிய குரலில், என்ன சார் என்றான். உன்னை பார்க்கத்தான்ப்பா இங்கே வந்தேன். உங்கள் தங்கச்சி படிப்புக்கு எவ்வளவு பணம் கட்டணும்னு சொன்ன? 1,00,000 ரூபாய் சார். சற்றும் யோசிக்காமல் தனசேகரன் சண்முகத்தின் கையில் பணப்பையை திணித்தான். இதில் 1,00,000 ரூபாய் பணம் இருக்கு, தங்கச்சிக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டிடு என கூற ஆடி போய்விட்டான் சண்முகம். தம்பி, காலையில் நீ பேசினது எனக்கான சாபமா அல்லது வரமானு தெரியல, அது என்னோட மனசை ரொம்ப உறுத்திருச்சு. என்னமோ நடந்து போச்சு. இனிமே நான் லஞ்சம் வாங்க போகிறதே இல்லை, யார் வைத்தெரிச்சலையும் நான் கொட்டிக்க போகிறதில்லைன்னு சத்தியம் செய்து திருந்திய மனுஷனா உன் முன்னாடி நின்றுக்கிட்டு இருக்கேன். தயங்காமல் இந்த பணத்தை வாங்கிக்கோ என கூற அதை வாங்க மறுத்தான் சண்முகம். நீங்கள் திருந்தினதா சொன்னதெல்லாம் ரொம்ப சந்தோஷம்தான், ஆனால் இந்த பணம் எனக்கு வேண்டாம். என் தங்கச்சி நல்லா படித்து முன்னுக்கு வரணும்னு நான் ஆசைப்பட்றேன். இந்த பணம் பல பேர் பாவத்துக்கும் சாபத்துக்கும் ஆளாகி சம்பாதிச்ச பணம். இதில் என் தங்கச்சி படித்தா அவளுக்கு படிப்பே வராது. நான் உழைச்சி என் தங்கச்சியை படிக்க வைக்க முடியுங்கிற தன்னம்பிக்கை எனக்கு இருக்குது. அதுபடியே நடக்கட்டும். இந்த பணமெல்லாம் எனக்கு வேண்டாம் சார், நான் வரேன் என கூறிவிட்டு விடுவிடுவென நடந்து சென்று விட்டான் சண்முகம். அவனது பேச்சு 1000 சம்பட்டிகளால் அடித்தது போல் வலித்தது. நிலை குலைந்து எவ்வளவு நேரம் நின்றிருப்பானோ தெரியாது. சாமி, ஏதாவது தர்மம் செய்யுங்க சாமி என குரல் கேட்டு திரும்பினான். ஒரு வயதான மூத்தாட்டி தட்டை ஏந்தியபடி நின்றிருந்தாள். ஏதோ மந்திரத்துக்கு கட்டுப்பட்டவன் போலவே தனசேகரன் பையிலிருந்து 50 ரூபாய் 100 ரூபாய் நோட்டுகளாக அள்ளி தட்டில் போட்டான். மூத்தாட்டி ஆச்சரியமடைந்து தட்டையும் அவனையும் மாறி மாறி பார்த்தாள். தம்பி, தர்மம் செய்யுங்கன்னு கேட்டேன், அதுக்காக நீங்கள் அள்ளி எடுத்து தட்டில் போட்டிங்களே,
இந்த பணத்தை எல்லாம் பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்கு. இது சரியான வழியில் வந்திருக்குமா? நியாயமான சம்பாதிச்ச பணம் மாதிரி தெரியல. உழைச்ச காசு ஏதாவது 1 ரூபாய் இருந்தா போடுங்க, அதுதான் என்னோட உடம்புல ஒட்டும் என கூறியபடி அந்த பணத்தை அவனிடமே திருப்பி தந்து நடையை கட்டினாள் மூத்தாட்டி. அவமானத்தால் கூனி குறுகி போனான் தனசேகரன். கால் போன போக்கில் சிறிது தூரம் நடந்தவன் பஸ் ஒன்று வர அதிலேறி பின்னிருக்கைக்கு சென்று ஜன்னலோரமாக அமர்ந்து கொண்டான். பஸ் வேகமெடுத்து செல்ல ஆரம்பித்தது. தனசேகரன் தன் கையில் கொண்டு வந்திருந்த பணத்தை எடுத்தான். ரப்பர் பேண்டை நீக்கி கத்தையாக அதை அப்படியே ஜன்னல் வழியாக வெளியே வீசினான். திடீரென காற்றில் ரூபாய் நோட்டுகள் பறந்து வர பொதுமக்கள் ஆளாளுக்கு அதை எடுக்க போட்டி போட்டு கொண்டு வந்தார்கள். அடுத்த நிறுத்தத்தில் பஸ் நிற்கவே பாரத்தை இறக்கிவிட்ட உணர்வோடு இறங்கினான். மனம் லேசாகி போக நடக்க ஆரம்பித்தான். மறுநாள் பத்திரிகைகளில் சாலையில் பணமழை, அடையாளம் தெரியாத நபரின் அதிர்ச்சி செயல் என்ற செய்தி வெளியாகி இருந்தது. அதை படித்ததும் அவன் ஒரு கணம் ஸ்தம்பித்து நின்றான். மனைவியின் பேச்சை கேட்டு அவளின் ஆசைக்கு இணங்கி பல பேருடைய வயிற்றெரிச்சலை சம்பாதித்த தனசேகரன் கடைசியில் அவன் செய்த செயல் என்னவோ தவறுதான். மாறாக அந்த பணத்தை கோவில் உண்டியிலோ இல்லை வேறேனும் யாருக்காவதோ கொடுத்திருக்கலாம். இப்படி பணத்தை தூக்கி எறிவது அப்பட்டமான தவறான செயலாகும். மக்களே, இது போன்ற செயல்கள் நாட்டில் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இன்னும் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, நிறைய இடங்களில் பல போலீஸ்காரர்கள் இப்படிதான் நடந்து கொள்கிறார்கள். இல்லாதவரிடத்தில் அப்பட்டமாக பறிக்கப்படும் பணம் ஏதேனும் ஒரு வகையில் அவர்களின் குடும்பத்தை தாக்கும். நன்றி. இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவு கொடுங்க. நாளை மீண்டும் வேறொரு கதையில் சந்திக்கலாம். நன்றி.